ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ये चैव सात्विका भावा राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मही. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்தை இந்த ஸ்லோகத்திற்கு முன்பு கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பார்த்தோம் என்றால் 4வது அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த பிரபஞ்சம் அனைத்துமே மாயையாக இருக்கிறது, என்னுடைய மாயையாக இருக்கு. இந்த மாயை என்பது அழியக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாயையிலிருந்து தோன்றியது என்று அழகாக சொன்னார். அப்படி பிரபஞ்சம் மாயையிலிருந்து தோன்றியது என்றால் மாயை அழியக்கூடிய விஷயங்களை தான் படைக்கும் என்றால் அப்ப பிரபஞ்சமும் அழியக்கூடிய விஷயம் தானே, அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கிருஷ்ணர். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள், இந்த பறவைகளோட சேர்ந்து இந்த செடி கொடிகள், இது அனைத்துமே முக்குணங்களின் சுரூபமாக வந்திருக்கு என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களும், இந்த 3 குணங்களோட சேர்க்கை நடக்கும் போதுதான் அதிலேருந்துதான் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் இருக்கும் விஷயங்களும் வர்றது என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனால் அந்த முக்குணங்களின் சேர்க்கையினால் வரப்போகும் இந்த ஒரு அழியக்கூடிய மாயை, இந்த அழியக்கூடிய பிரபஞ்சம், இந்த அழியக்கூடிய பிரபஞ்சத்தையும் இந்த மாயையும் இந்த முக்குணங்களையும் படைத்தவன் நானே என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் உண்மையான சுரூபமாக இருப்பது நான், ஆனால் உண்மையான சுரூபமாக இருக்கும் நான் பொய்யாக இருக்கும் மாயையை படைக்கிறேன் என்று அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். உண்மையாக இருக்கும் எப்பொழுதும் சத்தாக, சச்சிதானந்த சொரூபம் என்று சொல்லும்போது முதலில் சத் என்கிற ஒரு வார்த்தை வந்துடும். சத் என்றாலே சத்தியம் என்று பொருள், உண்மை என்று பொருள். அதனால் உண்மையாக நிஜமாக இருக்கும் அந்த இறைவன், அந்த கடவுள், அவர் பொய்யாக இருக்கும் அழியக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு காணல் நீரை போல இருக்கும் மாயையை படைக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கு என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏ செய்வ சாத்விகா பாவா ராஜசாஸ் தாமசாச்சகே என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நானே படைத்தேன் அர்ஜுனா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஆனா அடுத்த வரியிலேயே சொல்றார், மத்த கேவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி என்று சொல்றார். இந்த ஒரு முக்குணங்களை நான் படைத்திருந்தாலும் நான் படைத்த இந்த முக்குணங்கள் என்னை அஃபெக்ட் பண்ணாது அர்ஜுனா என்று சொல்றார். அதால் என்னை தொடக்கூட முடியாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். என்றால் இந்த முக்குணங்களை படைத்தேன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தேன், இந்த உயிரினங்கள் எல்லாம் படைத்தேன், மனிதர்களை, பறவைகளை, மிருகங்களை, இந்த செடி கொடிகளை, இது அனைத்தையுமே படைத்தேன் அர்ஜுனா. ஆனால் முக்குணங்களை வைத்து படைப்பை செய்தாலும் அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாகவே எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் அவர் அந்த முக்குணங்களை படைத்தார் என்ற காரணத்தினால் அவரும் அந்த முக்குணங்களும் ஒரே லெவல்ல, ஒரே அடியில இருக்கணும் என்று அவசியம் இல்லை. அதனால் இவர் அந்த முக்குணங்களை படைத்து அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். எப்பொழுதும் அந்த முக்குணங்களை படைத்தேன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தேன், இவ்வளவு படைப்புக்குரிய காரியங்களை செய்கிறேன், படைப்பவனும் காப்பவனும் அழிப்பவனும் நானே என்ற அந்த அகங்காரம் இறைவனிடம் இருக்கவே இருக்காதாம். அப்படி அகங்காரம் இருந்தால் இறைவனை இறைவன் என்று சொல்லவே முடியாதாம். அதனால் அகங்காரம், அந்த மமக்காரம், நான் என்கிற அந்த பாவம் இல்லாமல், அகந்தை இல்லாமல் இருப்பவர், அப்படி இருக்கும் இறைவனானவர் இந்த முக்குணங்களையும் படைத்தார் என்று அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 12வது ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.